கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் அரிசி வியாபாரி வீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் 300 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், மேலதிக விவரம் என்ன? கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா கண்ணூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்ற ஒரு தகவல் தான் சொல்றாங்க. கண்ணூர் மாவட்டத்துல வளவட்டினம் மன்னா பகுதியை சேர்ந்தவர் அஸ்ரப். இவர் கடந்த 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினருடைய வீட்டுல நடந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இவர் இல்லாத சமயம் பார்த்து இவருடைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கொள்ளையர்கள் உள்ள பூந்து வீட்டினுடைய அந்த சுற்றுச்சுவரை தாண்டி உள்ள சென்ற கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டினுடைய பின்புறத்துக்கு சென்று அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் கம்பிகளை வளைத்து கொள்ளையர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். கொள்ளையர்கள் உள்ளே சென்ற போது பாத்தீங்கன்னா அந்த லாக்கருக்கு அதாவது லாக்கரை திறக்கக்கூடிய சாவி அந்த லாக்கர் பக்கத்திலேயே இருந்திருக்கிறது. இந்த லாக்கர் சாவியை எடுத்துதான் கொள்ளையர்கள் அந்த லாக்கரை திறந்து கிட்டத்தட்ட 300 பவுன் நகை தங்க நகைகளும் அதே போல சுமார் ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கான பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். திருமண நிகழ்ச்சி எல்லாம் முடித்துட்டு இன்று காலை அதிகாலை வீட்டிற்கு பார்த்த பொழுதுதான் அசரப் தன்னுடைய வீடு பின்புறம் உடைக்கப்பட்டிருப்பதும் அதே போல வீட்டிற்குள் சென்ற கொள்ளையர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்திருக்கக்கூடிய சம்பவமும் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார்கள். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தியதுல பாத்தீங்கன்னா கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே டிராக் வழியாக தப்பி சென்றிருக்கிறார்கள்ங்கிற ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது. தற்பொழுது இந்த கொள்ளையடித்து செல்லப்பட்ட இந்த கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா பிடிக்கக்கூடிய பணியில தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த அஸ்ரப் வீட்டுல இந்த அளவுக்கு பணம் மற்றும் நகைகள் இருக்கக்கூடிய தகவலை தெரிந்த யாரோ ஒருத்தர் கொடுத்த தகவலின் பேரில் தான் இந்த கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல போலீசார் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.